திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 631, அதிகாரம் அமைச்சு. 13ஆம் நூற்றாண்டில் கொங்கு நாட்டில் உள்ள பூந்துரை என்ற ஊரில் பிறந்த காளிங்கன் என்பவர் அரிய நூல்கள் பலவும் பயின்று மிகுந்த மதிநுட்பம் உடையவராக இருந்தார். எவ்வளவு பெரிய காரியங்களையும் எளிதில் முடிக்கும் உறுதி படைத்தவராய் உயர்ந்து விளங்கினார். அக்காலத்தில் மதுரையை ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன் இவரது அறிவையும் திறமையையும் அறிந்து தனக்கு அமைச்சராக அமைத்துக் கொண்டார். காளிங்கன் பாண்டிய மன்னனுக்கு இன்னுயிர் தோழனாய் இருந்து குடிமக்கள் அனைவரும் இன்புற்று இருக்குமாறு தனது பணியை சிறப்பாக செய்து வந்தார். நாட்டின் வளத்தை பெருக்குவதற்கும் வருவாயை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது மதிநுட்பத்தால் செய்து நாட்டை சிறந்த செல்வ வளம் பெறச் செய்தார். இவ்வாறு இவர் திறமையாக பணியாற்றுவதைக் கண்டு வியந்த பாண்டிய மன்னர் இவருக்கு காளிங்கராயன் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். இளமையிலேயே நாட்டுப்பற்று மிகுந்த காளிங்கராயன் தான் பிறந்த பூந்துரை நாடு வறட்சியில் வாடுவதைக் கண்டு கவலையடைந்தார். அருகே காவிரி ஆறு ஆண்டு முழுவதும் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் பூந்துரை நாடு சற்று மேடான நிலமானதால் காவிரி நீரை பயன்படுத்த இயலவில்லை. ஆகையால் காவிரியின் உபநதிகளில் ஒன்றான பவானி ஆற்றில் அணை கட்டி வாய்க்கால் மூலம் தன் நாட்டை முடிந்தவரை வளப்படுத்த எண்ணி பாண்டியனின் அனுமதியையும் ஆலோசனையும் வேண்டினார். வீரமும் விவேகமும் ஒருங்கே பெற்ற காளிங்கராயனை நினைத்து பூரித்து போயிருந்த பாண்டிய மன்னன் அவரது நாட்டுப்பற்றை கண்டு அனைத்து உதவிகளையும் அளிக்க உறுதி தந்து உளப்பூர்வமான அனுமதியும் அளித்தார். அதன்படி அனைவருக்கும் பயன்படும் வகையில் அணையை கட்டி முடித்தார். அந்த அணைதான் காளிங்கராயன் அணை என்று இன்றும் இவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. அந்த அணையின் நீரால் பெரும் பயனை அடைந்த அப்பகுதி மக்கள் அனைவரும் காளிங்கராயனை போற்றி புகழ்ந்தனர். செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவனே சிறந்த அமைச்சனாவான் என்பதை கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செயலுக்கு காலமும் கருவியும் அவசியம். திறமையும் செய்யும் வகையும் இணைந்தால் அது அதிசயம்.